இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, நாங்கள் பெங்களூர் போனது தான் பார்க்க போகிறோங்க. பெங்களூர் எதுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா? என் வீட்டுக்காரோட சித்தப்பா பொண்ணு பார்த்திங்கன்னா காக்னிசென்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாளுங்க ஜாப்புக்கு. அது வந்து 2 ஃபேஸ் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டான். இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவி வெரிஃபிகேஷனில் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சரி, அதனால் நாங்கள் 2 பேர் கூட போயிருந்தோங்க. எங்கள் சின்ன மாமனார் வந்து இல்லைங்க, அவர் இறந்துட்டு அப்படி. அதனால் நாங்கள் 2 பேர் தான் போகலாம் அப்படின்ட்டு கூட போயிருந்தோங்க. போகையிலேயே கேப் புக் பண்ணி தான் போனாங்க. போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 11 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் கேப் புக் பண்ணி அங்கே ஆஃபீஸ் போகிறக்கே பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சுங்க. அவள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டத்துலேயே தான் போனால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ கேட்பாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஐடி பார்க்கில் என்ட்ரு ஆகிட்டோம். எங்களை பார்த்திங்கன்னா நோக்கியாங்கிற பில்டிங் கிட்டே இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கட் பண்ணி உள்ளே போகணுங்க. அப்புறம் நாங்கள் வாட்ச்மேன் கிட்ட அட்ரஸ் கேட்டு உள்ளே போயிட்டு இருந்தோங்க. அங்கே போய் பார்த்தா இவங்க 2 பேர் வெக்குன்னு முன்னாடி இணைய விட்டுட்டு நடந்து போகிறாங்க. சரி போகட்டும், ஏதோ ஒரு ஆர்வ கோளரில் முன்னாடி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க 2 பேர்த்தையும் பின்னாடி எடுத்துகிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிறீங்களா நினச்சிருப்பாங்க, இந்த பொண்ணு என்ன எதையுமே பார்த்தது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு, சரி நம்ம பொழப்ப பார்ப்போன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து வி ஒர்க்கு ஆப்போசிட்டில் தான் வந்து காக்னிசென்ட் இருக்குங்க. அங்கே பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசினானுங்க. அப்புறம் சரி வேண்டான்னு சொல்லிவிட்டு அவள் உள்ளே போகிற வரைக்கும் அந்த இது மட்டும் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்தது என்னங்க, சாப்பாட்டு வேலை தான். ஏன்னா காலையில் 2 இட்லி சாப்பிட்டு போனதுங்க சென்னப்பட்டினாவில் நிறுத்தி. அப்புறம் நாங்கள் சாப்பிடவே இல்லை. அப்புறம் அதனால் நாங்கள் 2 பேரும் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டோம். அவள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா, அதனால் அவளுக்கு வரல உட்காந்துருந்தாங்க. நான் எடுக்கிறத பார்த்துட்டு அவள் சிரிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. இந்த தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சிக்கு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்படி ஒரு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு மறுபடியும் 3 மணிக்காட்ட பஸ் ஏறினேங்க. பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா இது வந்து கேரளா வண்டி, இது வந்து தமிழ்நாட்டு வண்டிங்க. எல்லோ அண்ட் ஆரஞ்சு வந்து தமிழ்நாட்டு வண்டி, விழுப்புரம் வண்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கர்நாடகா வண்டிங்க. அங்கே ஏறி 6:30 வந்து பார்த்திங்கன்னா மைசூர் ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போவே எல்லாம் கருக்க ஏறிட்டு இருக்குதுங்க ஈவினிங் டைம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மைசூர் பேலஸுங்க. லைட்டெல்லாம் போட்டு எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருட்டாயிடுச்சு. சரி ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.